கமகமான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடுவோம். வந்து அரை கப் எடுத்துருக்கேன். இது கூடவே மிளகாவும் சேர்த்து வந்து வறுத்துப்போம். மிளகாய் வந்து ஈவனாக நல்லா வறுபட்டு வந்துடும். உளுந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடுவோம். எள்ளு கருப்பில் வெள்ளையில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பெருங்காயத்தை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துருக்கேன். இதையும் வந்து சேர்த்துப்போம். நல்லா பொரித்து எடுத்துப்போம். நல்லா ஒரு கைப்பிடி நல்லா வந்து நம்ம கையால் வந்து ஃபுல்லாக அழுத்தி எடுத்தோன்னா ஒரு கைப்பிடி வரணும். இந்த அளவு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை இதே வானலில் வந்து நம்ம நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து உப்பு எடுத்திருக்கேன். பத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து மொறுன்னு வறுத்துடணும். நல்லா ஆறிடுச்சு. கருவேப்பிலை பாருங்கள் இப்படி நம்ம நுறுக்கணும்னா ஒரு பவுடராக ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வந்து பொடி வந்து வீணாகாமல் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கு. அதில் மாற்றிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா பொடியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை பொடி ரெடி.